வணக்கம். ஸ்ரீராம்ஸ் ஆன்லைன் மேக்ஸ் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதற்கு முந்தைய பதிவில் செட் லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட் 9th மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 அதில் 1, 2, 3 சம்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதோட கண்டினியூஷனாக fourth sum இன்னைக்கு பார்க்கலாம். Fourth one. Represent the following sets in roster form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Capital A equal to the set of even natural numbers less than 20. The set of even natural numbers less than 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தேன் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா A is equal to set of even natural numbers less than 20 அப்படின்னா 2, 4, 6, 8, 9, 12, 14, 16, 18. ஸோ நமக்கு ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் பிலோ 20 என்ன வரும்னா 2லேருந்து 18 வரைக்கும். ஸோ 2, 4, 6, 8, 12, 14, 16, 18 இதுதான் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இது வந்து ஃபோர்த்தில் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் சம். அடுத்தது செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க வந்து ஃபோர்த்தில் செகண்ட் சம். B is equal to set of all y such that y is equal to 1 by 2n அப்படின்றது. Y is equal to 1 by 2n where n belongs to capital. இது கொடுத்துருக்காங்க. n is less than or equal to 5 அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். n is less than or equal to 5. ஸோ இது வந்து y equal to 1 by 2n அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். n வந்து belongs to n. That means n belongs to capital N natural numbers. Natural numbers 1, 2, 3 and so. அதில் என்னோட வந்து கண்டிஷன் வந்து less than or equal to 5 அப்படின்னா 1 to 5 வரைக்கும். ஸோ this small n takes the values 1, 2, 3, 4, 5. So first when you put n equal to 1 அப்போ y என்ன வரும் அப்படின்னா y is equal to 1 by 2n. So 2 into 1 equal to 2. Yeah. Next n equal to 2 அப்போ y என்ன அப்படின்னு பார்த்தோம் 1 by 2 into 2 n plus 2 போடும். So 1 by 4. So, இது வந்து 1 by 2 is equal to 1 by 2 and இது வந்து 1 by 4. அடுத்து n equal to 3 போடும். Next n equal to 3 போடும்போது y is equal to 1 by 2 into 3 n plus 3 போடும். So equal to 1 by 6. 1 by 6 வரும். இதுக்கு அடுத்தது n equal to 4 போடும். n equal to 4 போடும்போது y is equal to 1 by 2 into 4 1 by 8 கிடைக்கும். So n equal to 4 போடும்போது y equal to 1 by 2 into 4 is equal to 1 by 8. அதுக்கு அடுத்தது n equal to 5 போடும். So y is equal to 1 by 2 into 5 1 by 10. So அடுத்தது நம்ம 5 போடும்போது y is equal to 1 by 2 into 5 is equal to 1 by 10. அப்போ
நம்ம பியில் செட் எழுதும்போது என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தா இஸ் 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. ஸோ இதுதான் பியோட செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுதணும். therefore முடிச்சுட்டு therefore b is equal to, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது என்ன வந்துருக்கோம், ஃபஸ்ட்டுக்கு 1/2, நெக்ஸ்ட்டு 1/4, அடுத்ததுக்கு 1/6, 1/8, 1/10. ஸோ இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த சம்மோட ஆன்சர். ஸோ பார்க்கறதுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் புரிஞ்சு போட்டால் ரொம்ப ஈஸி. ஸோ இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி y = 1/2n அப்படின்னு கொடுத்துருக்கோம். n belongs to capital N நேச்சுரல் நம்பர்ஸ். capital N means natural numbers, but that அது வந்து கண்டிஷன் வந்து n is less than equal to 5. ஸோ less than equal to 5னா 1 2 3 4 5 எடுத்துக்கணும். ஸோ அந்த 1 2 3 4 5 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வரும். அவ்வளோ இது ஸ்ட்ரைட்டாக கூட எழுதும். ஸோ அப்படியே போட்டிங்கன்னா 1/2, 1/4, 2 × 3 6, 1/6, 2 × 4 8, 1/8, 2 × 5, 1/2. அவ்வளோ. ஸோ சப்போஸ் இது வந்து சூஸில் கூட கேட்பாங்க. அப்போ இது ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்துக்கணும். ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு எழுதணும், டைம். ஸோ இது வந்து ஷார்ட்கட்டாக இப்படி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த்தில் தேர்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தா C is equal to set of all x is it. X is a perfect cube. X is perfect cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. perfect cube. அதுக்கப்புறம் 27 less than x less than 216 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 27 less than x less than 216. ஸோ இது கூட நம்ம போட்டுருக்கோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம். 27 மீன்ஸ் 27 அப்படின்றது எதோட கியூப்னா 3 கியூப். 3 × 3 × 3. ஸோ 27. ஸோ 3 கியூப் 27. 4 கியூப்க்கு என்ன வரும்? ஒரு 64 வரும். ஸோ 64 ஒரு ஆன்சர். 64 ஒரு ஆன்சர். அதுக்கு அடுத்தது 5 கியூப். திஸ் இஸ் 125. ஸோ 125 ஒரு ஆன்சர். தென் 6 கியூப். 6 கியூப் வந்து 216. 6 × 6 × 6 216. ஸோ அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 64 அண்டு 125. இதுதான் இதோட ஆன்சர் இன் ரோஸ்டட் ஃபார்ம். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி 27னா 3 கியூபு தெரியும், 216னா 6 கியூபு தெரியும். அது ஸோ 3 கியூப் 6 கியூப். ஸோ நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கியூபும் 5 கியூபும். ஸோ 4 கியூப் வந்து 64, 5 கியூப் வந்து 125. இதுதான் இதோட ஆன்சர் ரோஸ்டட் ஃபார்மில் எழுது. இதுக்கு அடுத்தது டி. ஃபோர்த்து இது வந்து டினோட செட்டு கொடுத்துரும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் x belongs to z, comma -5 less than x. -5 less than x less than equal to 2. Less than equal to 2. So
D is equal to set of all x's that x belongs to Z. So minus 5 less than x less than or equal to 2. So இதுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z-னா நமக்கு என்ன தெரியும்? So it denotes integers. Z stands for integers. Integers-னா integers is Z equal to போயிட்டே இருக்கும் -2 -1 0 1 2 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இன்டீஜர்ஸ் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா லைஸ் பிட்வீன் -5 அண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு 2. இப்போ -5னா லெஸ் தென் இருக்குதுனால அது சரி -5 சேரும். ஸோ -4 அதுக்கப்புறம் -3 அப்புறம் -2 -1 0 1 less than equal to 2 number. We have to include 2 also. Okay. So -5 less than equal to 2 number. So we can write from -4 to 2 வரைக்கும் எழுதலாம். So this completes the fourth sum of exercise 1.1. இதுதான் அதோட ஆன்சர். நாம் இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபிஃப்த் சம். Going to fifth sum போகும். Fifth sum என்ன இருக்குன்னா represent the following sets in set builder form அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ இது வந்து set builder formல கேட்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சம் So first sum என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா B is equal to the set of cricket players in India who scored double centuries in one-day internationals அப்படின்னு சொல்றாங்க. One-day internationals அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ one-day internationals அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் ஆன்சர் எழுதுறேன். B வந்து the set of all cricket players in India who scored double centuries in one-day internationals. இதோட ஆன்சர் வந்து set builder formல நம்ம எழுதுவோம். So E is equal to set of all players such that X is an Indian player X is an Indian player who scored double centuries in one-day international. Who scored double centuries in one-day international. So இதுதான் set builder form. Set builder form வந்து ஃபார்மேட் இல்லை. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும், தென் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அப்புறம் கோலன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சச் தட். அப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் எக்ஸ், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அது பேர் எழுதுறது. எக்ஸ் இஸ் அன் இந்தியன் பிளேயர் ஹூ ஸ்கோர்ட் டபுள் செஞ்சுரிஸ் இன் one-day international. அதுதான் என்னோட ஆன்சர். செகண்ட் ஒன் சீனு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷனில் 1/2 2/3 3/4 and so on. 1/2 2/3 3/4 and so on. 1/2 2/3 3/4 and so on. So இதை பார்த்தீங்கன்னா there is a connection between numerator and denominator. So 1ன்னா இது 1 + 1 2 ஆகுது. 2க்கும் 3க்கு என்ன, 2 + 1 is 3. இப்போ பார்த்தீங்கன்னா 3 + 1 is 4. அந்த மாதிரி there is a connection between numerator
and denominator. இதை நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பில்டர் ஃபார்மில் எழுதணும். செப்பில்டர் ஃபார்மில் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஹெச் தட். அதுக்கு அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் டேக் அ நியூமரேட்டர் வந்து n. அப்போ டினாமினேட்டர் என்ன வரும்னா n + 1. ஸோ அது இப்போ n 1 இருந்தால் 1 + 1 2, n 2 இருந்தால் 2 + 1 3. ஸோ 1/2/3 வருது. n 3 வந்து 3 + 1 4. ஸோ 3/4. ஸோ இதுதான் ஃபார்மல். வேறு n எங்கே இருக்குது அப்படின்னு தேர் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ், அதை போட்டுக்கலாம். ஸோ n belongs to capital N. ஸோ அதான் இதோட ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம். Third sum என்னன்னு பார்த்தீங்கன்னா D is equal to the set of all Tamil months in a year அப்படின்னு கொடுத்துருக்கோம். D is equal to the set of all Tamil months. Set of all Tamil months in a year அப்படின்னு சொல்லிட்டு தரணும். Year. Set of all Tamil months in a year. So, அப்போ என்ன வரும்? நம்ம செப்பில்டர் ஃபார்மில் D equal to set of all x h அப்படின்னு போட்டுட்டு x is a Tamil month in a year அப்படின்னு சொல்லிட்டு x is a Tamil month. It's a Tamil month in a year அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கும்? இதுதான் செப்பில்டர் ஃபார்ம். Fourth question. E is equal to the set of odd whole numbers less than 9 அப்படின்னு சொல்றாங்க. E is equal to the set of odd whole numbers less than 9 அப்படின்னு சொல்றாங்க. Set of odd whole numbers less than 9. இது எப்படி எழுதலாம் செப்பில்டர் ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன வரும்? E is equal to set of all x h x is odd number. ஃபர்ஸ்ட் அது எழுதிக்கலாம். x is odd number. x is odd number. அப்புறம் அந்த x எங்க இருக்குன்னா that belongs to w. x belongs to w அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு x is less than 9. x is less than 9 where w is a set of whole numbers. Actually set of odd whole numbers தான் கொடுத்துருக்கோம். odd whole numbers. அதனால நம்ம என்ன பண்றோம்? x belongs to w and x வந்து less than 9 அப்படின்னு எழுதிட்டு where இது வரைக்கும் முடிச்சா கூட போயிடும். ஏன்னா w stands for odd whole numbers. அவ்வளோ x is odd number. ஃபர்ஸ்ட் அது எழுதினா x belongs to w. w not whole numbers. But condition வந்து less than 9. So x less than 9. அப்படின்னு முடிச்சுட்டா இதுதான் செப்பில்டர் ஃபார்ம். ஸோ இது வரைக்கும் நம்ம 5th சம் போட்டோம். எக்ஸசைஸ் 1.1 போட்டுட்டு இருக்கோம். அடுத்தது sixth sum என்னன்னா represent the following sets in descriptive form அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் எழுத வேண்டியது descriptive form. அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ P is equal to என்ன கொடுத்துருக்காங்க? ஜனவரி, ஜூன், ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜனவரி, ஜூன், அப்புறம் ஜூலை. ஸோ ஜனவரி, ஜூன், ஜூலை
இதை எப்படி நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதலாம் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது என்னன்னா தேர் ஆல் இங்கிலீஷ் மந்த்ஸ் அது நமக்கு தெரியும். ஜனவரி, ஜூன், ஜூலை வந்து இங்கிலீஷ் மந்த்ஸ். இந்த மூணுத்துக்கும் there is a connection. என்ன கனெக்ஷன்? இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜே. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேல ஸ்டார்ட். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜே. அப்போ நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇசி செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ். செட் ஆஃப் இங்கிலீஷ் months. Set of English months beginning with a letter. Beginning with a letter. Enna letter? J. So beginning with a letter J. So there are denotes English months and they begin with a letter J. So அது வந்து அப்படியே descriptive form எழுதணும். This is called description. அதுதான் description சொல்றோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் அடுத்தது Qன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. Q is equal to 7, 11, 13, 17, 7, 11, 13, 17, 19, 23, அப்புறம் 29 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 29 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இது என்ன டினோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துருக்குதுன்னா ப்ரைம் நம்பர்ஸ் தட் லைஸ் பிட்வீன் 5க்கும் 13க்கும் நடுவில் இருக்கு. தேர் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ லைஸ் பிட்வீன் 5 and 31. ஸோ அதை நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் என்ன எழுதணும்? Q is the set of all. Q is the set of all prime numbers. Q is the set of all prime numbers between 5 and 31. So between 5 and 30 lies between 5 and 31. So that's the answer. So the descriptive form by editor. So எல்லாமே prime numbers தான். That starts with 7 ending with 29. So 7க்கு முன்னாடி prime number வந்து 5, 29க்கு அடுத்த prime number 31. So it lies between 5 and 31. இதுதான் descriptive form by editor. அடுத்தது தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் such that x belongs to n ன்னு கொடுத்துருக்காங்க. x belongs to n, x is less than 5, x is less than 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது என்னன்னு தெரியும் நமக்கு. ஆக்சுவலி அவங்க கொடுத்துருக்கிறது வந்து செட் பில்டர் ஃபார்ம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு n, x is less than 5. n means capital N stands for natural numbers. So natural number less than 5. So natural number less than 5. So அதை எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதலாம்? R is a set of all natural numbers less than 5 அப்படின்னு எழுதலாம். R is the set of all natural numbers less than 5 again another 4. Set of all natural numbers less than 5. Next fourth one. Actually capital N stands for natural numbers. W stands for whole numbers. Z stands for integers. இதெல்லாம் எப்பவுமே knowledge. அடுத்தது கேபிட்டல் எஸ்ன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ் எக்ஸில் X is a consonant in English alphabets. X is a consonant in
English alphabets அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கான்சனன்ஸ் இன் இங்கிலீஷ் alphabets. இது எப்படி எழுதுறாங்க? S is a set of all English consonants அப்படின்னு எழுத வேண்டியது. ஸோ S is the set of all இதே கூட consonants in English alphabets. Consonants in English alphabets. ஸோ அவ்வளோ. ஸோ இதுதான் அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு எக்ஸசைஸ் 1.1 இதோட முடிவு தெரியுது. இதுக்கு அடுத்த பகுதியில் நம்ம எக்ஸசைஸ் 1.2 அதில் அதாவது ஆக்சுவலி அது வந்து டைப் ஆஃப் செட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அதில் வர சம்ஸ் போடலாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸ்ரீராம்ஸ் ஆன்லைன் மேக்ஸ் சேனலிருந்து உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.